இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அரசுமுறை பயணமாக மலேசியா சென்ற பிரதமர் மோடிக்கு கோலாலம்பூர் ஏர்போர்ட்டில் சிகப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் கட்டி அணைத்து மோடியை வரவேற்றார். கோலாலம்பூரில் நடக்கும் இந்திய வம்சாவளியினருடனான நிகழ்ச்சியில் பங்கேற்க இருவரும் ஒரே காரில் பயணித்தனர். மலேசிய இந்து சங்கத்தைச் சேர்ந்த மாணவர் குழுவினர் திருமுறை பக்தி பாடல்களை பாடி வரவேற்றனர். மலேசியா வாழ் இந்தியர்கள் இடையே தமிழில் வணக்கம் கூறி பிரதமர் மோடி உரையை தொடங்கினார். இந்தியா சுதந்திரம் பெறுவதற்காக உங்களின் முன்னோர் பலரும் பெரும் தியாகங்களை செய்துள்ளனர். அவர்களில் பலர் நேதாஜியின் இந்திய தேசிய ராணுவத்தில் இணைந்து செயல்பட்டிருப்பார்கள். மலேசியாவில் உள்ள நேதாஜி சேவை மையம் மற்றும் நேதாஜி நல அறக்கட்டளையின் முயற்சிகளுக்கு தலை வணங்குகிறேன். உலகிலேயே இந்திய வம்சாவளியினர் அதிகம் வாழும் இரண்டாவது மிகப்பெரிய நாடு மலேசியாதான். எம்ஜிஆர் பாடல், இந்திய இசையும் திரைப்படங்களும் மலேசியாவில் மிகவும் பிரபலம் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பிரதமர் அன்வர் இப்ராஹிம் கூட மிகச் சிறப்பாக பாடுவார். அவர் எம்ஜிஆரின் தமிழ் பாடல்களை மிகவும் விரும்புவது ஒரு அற்புதமான விஷயம். தமிழ் மொழி உலகின் பிற நாடுகளுடன் இந்தியாவை இணைக்கிறது. தமிழ் கலாச்சாரம் உலகளாவியது. தமிழ் இலக்கியம் என்றும் அழியா புகழ் கொண்டது. விரைவில் மலேசியாவில் திருவள்ளுவர் கலாச்சார மையத்தை அமைக்கப் போகிறோம். துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன், மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர் ஆகியோர் தமிழர்கள். மலேசியா போன்று என் அரசிலும் தமிழர்கள் அதிகம் என தமிழுக்கு புகழாரம் சூட்டினார். தொடர்ந்து இந்திய வம்சாவளியினர் ஏற்பாடு செய்த கண்காட்சி மற்றும் கலை நிகழ்ச்சிகளை பிரதமர் மோடி பார்வையிட்டார். மலேசிய இந்து சங்கத்தைச் சேர்ந்த மாணவர் குழுவினர் திருமுறை பக்தி பாடல்களை பாராயணம் செய்தனர். மலேசியாவில் உள்ள தமிழ் சமூகம் தங்களின் பாரம்பரியத்தை பல ஆண்டுகளாக பாதுகாத்து பிரபலப்படுத்தி வருவது பாராட்டத்தக்கது என மோடி தமிழில் பாராட்டியுள்ளார்.